திராவிட முன்னேற்றக் கழகம் 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரச்சாரமும் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதில் சில முக்கியமான வேட்பாளர்கள் இரண்டாவது முறையாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை தொகுதிகளில் படுதோல்வி அடையும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை 40 தொகுதிகளிலும் புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும், மத்திய அரசை நாங்கள் வன்மையாக மாற்றப் போகிறோம், அதற்கான கண்டிப்பு தான் இந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் மூலமாக நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் நிச்சயமாக இந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடையக்கூடிய 25 தொகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக திமுக மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தலில் படுதோல்வி என்றும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதால் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தூத்துக்குடி தொகுதி. இதில் இரண்டாவது முறையாக கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் கனிமொழி அவர்கள் நிச்சயமாக படுதோல்வி அடைவார் என்றும் பிரச்சாரத்திற்கே கனிமொழி அவர்கள் செல்ல முடியாமல் தவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடியே மூழ்கும் அளவிற்கு மாறியது. உணவு கூட இல்லாமல் தூத்துக்குடி மக்கள் பாதிப்புக்கு இருந்தது. ஆனால் அப்பகுதியின் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர் சாப்பிட்ட பிரெட் துண்டை பாதியாக குழந்தைகளுக்கு வழங்கிய வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவியது. நாங்கள் ஒன்றும் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை, எங்களுடைய வரிப்பணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என்பதற்கேற்ப அவர்களது செயல்பாடுகளும் கருத்துக்களும் இருந்தது. அதற்கடுத்தபடியாக பார்க்கக்கூடிய தொகுதி நீலகிரி தொகுதி. இந்த தொகுதியில் ஆர் ராசா அவர்கள் போட்டியிடுகிறார். தனி தொகுதியான ஆர் ராசா அவர்கள் போட்டியிடக்கூடிய நீலகிரி தொகுதியில் இதற்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஆர் ராசா அவர்கள் வெற்றியடைந்தார். நீலகிரி தொகுதியில் நாங்கள் முதன்மையான தொகுதியாக மாற்றுவோம் என்று கூறிய ஆர் ராசா அவர்கள் சொன்னபடி செய்தாரா? 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 2024ஆம் ஆண்டிற்குத்தான் அவர் மீண்டும் நீலகிரி தொகுதிக்கு வந்தார் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் 4 தொகுதிகள் வரிசையாக திமுக தோல்வி அடையும். கடலூர் நமது ஜோதிமணி அக்கா அவர்கள், வேலூர் துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் அவர்கள் தோல்வியடைவார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்தபடியாக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ஒருபோதும் திமுக வெல்வது கடினம் என்றும் இந்த 3 ஆண்டுகள ஆட்சியிலேயே மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனி திமுகவிற்கு ஓட்டுக்கள் செலுத்தினால் நமது பாடு திண்டாட்டம்தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.